2 கப்பு பச்சரிசி மாவு இருந்தாலே போதும், ஒரு சூப்பரான வடகம் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சுங்க. இது வடகம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க, அப்பளம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அது வடகம் தாங்க. பாருங்கள் அப்பளம் மாதிரி எவ்வளோ பெருசாக வருதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. இந்த வெயிலில் மிஸ் பண்ணாமல் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும்னாலும் அது பாட்டுக்கு இருக்குங்க. எந்த வாசனையும், எந்த ஒரு கமரடிக்கிற மாதிரி வாசனை எதுவுமே வராது. இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 கப்பு பச்சரிசி மாவு, இந்த மாதிரி மூடி இருந்தாங்க, சின்ன சின்ன மூடி இருந்தாங்க தேவை. நம்ம வீட்டிலே இருக்கும் சம்பட்டை மூடின்னு சொல்லுவோம்ல, அரிசி பருப்புன்னு போட்டு வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி மூடி இருந்துச்சு அப்படின்னா போதும், நம்ம வீட்டிலே வடகம் செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருள் அது 2 மட்டும்தான். பாருங்கள் எவ்வளோ லேசாக இருக்குன்ட்டுன்னு. இது செய்யறதுக்குண்டான மாவோட அளவு பார்த்தீங்களா, 1 ஸ்பூன் மாவு ஒரே 1 நிமிஷம் வேக வச்சாலே போதும். 1 நிமிஷம் தாங்க, கண்டிப்பாக 1 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும், சூப்பராக வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம கையால் பிச்சாதான் உண்டு. அந்தளவுக்கு திக்னஸாகவும் இருக்கும், அந்தளவுக்கு லேஸாகவும் இருக்கும். பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா காலி ஆகிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நல்ல முறுமுறுப்பாகவும் இருக்கும். நான் இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு வெயிலில் தான் காய வச்சேன். ஏன்னா இந்த டைமில் நல்லா வெயில் அடிக்குது. காலையில் கொண்டு போய் காய வச்சேன், நைட்டுக்கு பொரிச்சே சாப்பிட்டுட்டேங்க. ஏன்னா அந்தளவுக்கு சீக்கிரமாக காஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் ஃபேன் காற்றுல காய வைக்கிறீங்க அப்படின்னாலும் நைட்டு தூங்குற டைமில் சைடில் ஒரு துணியை விரித்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியே காஞ்சிருக்கும். வெயிலில் காஞ்சது மாதிரியே தான் இதே மாதிரி காஞ்சிருக்கும். காய வச்சுட்டு இதே மாதிரி நைட்டு காலையில் வச்சு பொரிச்சே சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு ஈஸியாக காஞ்சிருங்க. ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு சேனலில் நேம்க்கு கீழே இருக்குது. செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.